ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, செவ்வாய்க்கிழமை பூஜை வெற்றிலை தீபம் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். 2 வாரம் ஆச்சு வெற்றிலை தீபம் வீடியோ போட்டு, கொஞ்சம் பிரேக் ஆகிடுச்சு. என்ன பண்ணுறது தெரில. சரி, ஓகே, நம்ம இந்த வாரம் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்க ஆரம்பித்தாச்சு. எப்பவும் போல் ஒரு பேக்கெட் அரளிப்பூ வாங்கிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி நெய்வேத்தியத்துக்கு வெத்தலை பாக்கு பழம் தான் வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் இன்னும் பூ விலையெல்லாம் குறையிலன்னு நினைக்கிறேன். அதனால் கொஞ்சம் பூ தான் கிடச்சிது. ரோஸ் வந்து கிடைக்கவே இல்லை, கொஞ்சமாக தான் போட்டு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் 2 தாமரைப்பூ எப்பவும் போல் வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வெற்றிலை தீபம் போடுறதுக்கு தனியாக கொஞ்சம் வெத்தலையும், அதுக்கப்புறம் வெத்தலை பாக்கு பழம் நெய்வேத்தியத்துக்கும் வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம கோலம் போட்டு வெற்றிலை தீபம் போட்டுடலாம். இப்போது இன்றைக்கி என்ன நம்ம வந்து பேசலான்னா, நான் வந்து வெற்றிலை தீபம் வந்து நிறைய வாரமாக போட்டுட்டு தான் இருக்கேன். ஆனால் ஒரு 10-12 வாரம் வந்து தொடர்ந்து நான் வந்து மென்ஷன் பண்ணி போட்டிருந்தேன். முதல் வாரம், 2வது வாரம் அப்படின்னு சொல்லி இது கவுண்டிங்லே போட்டுக்கிட்டே வந்தேன். ஆனால் நடுவில் வந்து பிரேக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு விஷயம் நான் வந்து சங்கல்பம் பண்ணிவிட்டு வேல்மாரெல்லாம் படிச்சுக்கிட்டே வந்து வெற்றிலை தீபம் போட்டுட்ருந்தேன். ஆனால் அந்த விஷயம் வந்து இன்னும் சக்ஸஸ் ஆகலை. ஆனால் எனக்கு வந்து ஒரு விஷயம் வந்து இப்போ கிளியர் ஆகிடுச்சு. அதாவது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து ஒரு ஜுவல் வந்து லோனில் வச்சுருந்தேன். ஆனால் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கடனை அடைச்சி கொஞ்சம் திருப்பிட்டேன் நான். எதுக்கு சொல்லனா, நிறைய பேர் வந்து வெற்றிலை தீபம் வந்து இப்போ தான் வந்தது, அது போடுறதுனால ஒரு பயனும் கிடையாது அப்படின்னு கூட நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் என்னோடய அனுபவத்தில் நான் என்ன சொல்கிறேன்னா, வெற்றிலை தீபம்ன்றது வந்து அதாவது வெத்தலை பாக்கே வந்து மங்களகரமான விஷயந்தான். அது வந்து சில பேர் வந்து இந்த தீபம்லாம் போட்டால் சக்ஸஸ் ஆகாது, அது போடுறது வேஸ்ட்டு அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறது என்னென்னா, கண்டிப்பாக அது வந்து பலன் கொடுக்குது. நீங்கள் யாராவது இது வரைக்கும் வெற்றிலை தீபம் வந்து ட்ரை பண்ணாத இருந்தீங்கன்னா, கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமை தோறும் செவ்வாய் ஓரையில் போட்டால் விசேஷம்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் வந்து செவ்வாய் ஓரையெல்லாம் பார்த்து போடுறது கிடையாது. செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி காலையில் ஒரு 10 மணிக்குள்ளே எங்களால் எப்போ முடியுதோ அப்போ பூஜை செய்யும்போது அந்த எதுக்கு நான் சொல்கிறேன்னா, நானுமே வந்து அதாவது ஒரு வருஷ காலமாக தான் நான் வந்து வெற்றிலை தீபம் வீடியோ வந்து எடுத்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். வீட்டில் போடுவேன், ஆனால் அதை கம்ப்ளீட்டாக வீடியோவாக ஷூட் பண்ணி நான் போடாமல் இருந்தேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருந்து தான் போட ஆரம்பித்தேன் வீடியோவாக. எதுக்கு இப்போது இந்த விஷயத்தை பற்றி உங்களோட ஷேர் பண்ணுறேன்னா, சில விஷயங்கள் வந்து சமீப காலமாக தான் ஒரு சில கடவுளுக்காக நிறைய பேர் பூஜைகள் வந்து ஏற்படுத்திக்கிட்டாங்க. இப்போ வந்து முருகர்னா நம்ம வெற்றிலை தீபம் போட்டால் நமக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படின்றது நம்பிக்கையோடு எல்லாரும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் நானுமே ஒரு ஆளாக வந்து செய்ய ஆரம்பித்து இப்போ வந்து பலனும் அடைஞ்சிட்டேன். இப்போது அதுக்கு அப்புறம் அதாவது இப்போ கொஞ்ச காலமாக வந்து ஆறுமுக விளக்கு, வேல் விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு 6 பித்தளை விளக்கு இருக்கும், நடுவில் வேல் வரும். ஆறுமுக விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு பித்தளையில் இப்போ வருது, அதுவுமே வாங்கி ஏற்றுறாங்க. அதுக்கப்புறம் 6 தீபம் ஏற்றுறாங்க, 6 அகல் விளக்கு வச்சு தீபம் போடுறாங்க முருகர் கோவிலில். நானுமே பார்த்துருக்கேன். இப்போது இந்த யூடியூப் வந்த பிறகு நிறைய மக்களுக்கு எந்தெந்த தெய்வங்களுக்கு என்னென்ன செஞ்சால் நமக்கு பலன் கிடைக்குன்றதை முதல் கொண்டு நிறைய பேர் வந்து நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அதில் நானுமே உங்களுக்கு வந்து என்னோடய அனுபவத்தை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது ஒரு சின்ன மாற்றமாவது நம்ம வாழ்க்கையில் வரும். ரொம்ப பெரிய விஷயம் இல்லை இந்த வெற்றிலை தீபம் போடுறது. ஒரு 5 ரூபாய்க்கு வெத்தலை கேட்டிங்கன்னா தருவாங்க கடைகளில். அதை வாங்கிட்டு வந்து ஒரே ஒரு அகல் விளக்கு வச்சு கூட போடலாம், இல்லை 6 அகல் விளக்கு வச்சு கூட தீபம் போடுறாங்க. நான் வந்து ஒரு நெய் தீபம் தான் போடுவேன். 6 வெத்தலை வச்சுட்டு ஒரு நெய் தீபம் மட்டும் ஏற்றிடுவேன். நம்ம நெய்வேத்தியத்துக்கு 2 பழம் வெத்தலை பாக்கு தனியாக வாங்கி வச்சிடுறது. இப்போது இந்த இப்போ வர இந்த காலகட்டத்தில் நமக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வர தான் செய்யுது. அந்த பிரச்சனையை வந்து எப்படியாவது நம்ம வந்து தீர்த்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது, நமக்கு தெரிஞ்ச கடவுள், எந்த கடவுள் நமக்கு மனசுக்கு இஷ்ட தெய்வமாக இருக்காங்களோ அவங்கள பிடிச்சிக்கிட்டு நம்ம வந்து
அந்த பிரச்சனைகளை சரி செய்கிறது நம்ம மனுஷத்தன்மையாக நம்ம அதை ஏற்றுக்கிட்டோம்னாக்கா அந்த ஒரு கடவுளுக்கு நம்ம தேடி தேடி கண்டுபிடிச்சி சில விஷயங்கள் செய்வோம் இல்லையா, அதில் முருகருக்கு ரொம்ப ரொம்ப உத்தமமான ஒரு விஷயம் வந்து இந்த வெற்றில தீபம்னு சொல்லலாம். கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகுதுங்க. ஆனால் ஒரு சிலருக்கு சீக்கிரம் ஆகும், ஒரு சிலருக்கு லேட் ஆகும், ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப காலம் ஆகும். அந்த மாதிரி தான் இப்போ எனக்குமே நிறைய காலம் ஆச்சு. இதை வந்து என்னோடய விஷயத்தை வந்து சரி பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் நான். அவ்வளோ தூரம் பண்ணாத பூஜையே கிடையாது, வேண்டிக்காத தெய்வம் கிடையாது. ஆனால் இவர்கிட்ட இந்த விஷயத்தை கோரிக்கை வச்ச பிறகு எனக்கு இப்போ வந்து கிளியர் ஆகிருக்கு. ஏன்னா ஒரு ஆமாம், லாஸ்ட் வீடியோவில் ரொம்ப கொஞ்சம் ஃபீல் பண்ணி தான் பேசியிருந்து ஒரு வீடியோ போட்டேன். முருகருக்கு என்னன்னு தெரில, எதுவுமே சக்ஸஸ் ஆகலை அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது வந்து இப்போது கண்டிப்பாக அவர் வந்து நல்லா ஹாப்பியாக மாற்றி விட்டுட்டார். எதுக்கு சொல்கிறேன்னா, எல்லா கடவுளுமே நம்ம செய்கிற பூஜைகள் வந்து கண்டிப்பாக ஏற்றுக்குவாங்க. அதை ஏற்றுக்கிட்டு நமக்கு பலன் கொடுக்காத இருக்க மாட்டாங்கன்றது எனக்குமே தெரியும், நானும் நம்பிக்கையாக சொல்லியிருக்கேன். ஆனாலும் நமக்கும் ஒரு சில நேரங்களில் சில வருத்தங்கள் வரதான் செய்யும். அந்த மாதிரி இருந்தாலும் கடவுள் வந்து எனக்கு அதை சக்ஸஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதனால் நீங்களுமே கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி வேல்மாறலுமே வந்து படிக்கலாம். அது படிக்கிறதுக்கு நேரம் இருந்தால் படிக்கலாம், அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டில் வந்து எல்லார்கிட்டையும் ஃபோன் இருக்கு இல்லையா, நம்ம போட்டு விட்டுட்டு நம்ம பூஜையை முடிச்சிடலாம். ஆனால் அது படிக்க படிக்க நல்லா தான் இருக்குது. ஆனாலுமே அதுவுமே தொடர்ந்து படிக்கணுன்னா நமக்குன்னு ஒரு கடவுளோட அனுமதி கண்டிப்பாக வேணும். இப்போ சமீப காலமாக நான் சரியாக படிக்கிறது இல்லை. இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை நைட்டு தான் இந்த வீடியோ பேசிகிட்ருக்கேன். நான் முருகர் கோயிலுக்கு வடபழனிக்கு போயிட்டு கடவுளுக்கு நன்றியும் சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஈவினிங் அபிஷேகமும் பார்த்துட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. இப்போது நம்ம பூஜைக்கு ரெடி ஆகிட்டோம். இப்போ வந்து துவரம்பருப்பு விளக்கு ஏற்றுறதுக்கு நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த விளக்குமே வந்து ரொம்ப பலன் தரக்கூடிய ஒரு விளக்கு தான். இது வந்து வருஷ காலமாக நாங்கள் ஏற்றிட்டுருக்கோம். எப்படியும் ஒரு 4-5 வருஷமாக தான் ஏற்றிக்கிட்டு இருக்கோம். அதுக்குரிய பலனும் கிடைக்கிது. அதாவது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தேர்ந்தெடுத்து அந்த தெய்வம் யாருன்னா முருகர். செவ்வாய்க்கிழமைனா முருகர் தான். முருகருக்கு என்ன உகந்தது பூஜையில் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது, முன்னாடியெல்லாம் வந்து கந்த சஷ்டி படிப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு அகல் விளக்கு ஏற்றினா போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது யூடியூப் வர்றதுக்கு முன்னாடி, கொரோனாவுக்கு முன்னாடி பூஜைனா அப்படி தான் செய்வாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யூடியூப் வந்த பிறகு இந்த வெற்றில தீபம்னு ஒன்று முருகருக்காக சேர்க்கப்பட்டுடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இந்த யூடியூப் வர்றதுக்கு முன்னாடி இந்த விளக்கு வந்து நான் ஏற்றிட்டுருக்கேன். இதுவுமே நமக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து சரி பண்ணுது. அது ஒரு தனி பதிவாக அப்புறம் இன்னொரு நாள் பேசிக்கிறேன் நான். இதுக்கப்புறம் இதோட வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் பூஜைக்கு ரெடி ஆயாச்சு. எல்லோரும் என்னோடய வீடியோஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க. நல்லா வியூஸ் கொஞ்சம் மேலே வந்திருக்கு. இப்போ என்னோடய வீடியோ நான் அப்லோட் பண்ண உடனே ஹைப்புன்னு ஒன்று வரும் அந்த கமெண்ட் செக்ஷனில். அதை வந்து நீங்கள் டச் பண்ணிங்கன்னா எனக்கு வந்து பாயிண்ட் வந்து ஆட் ஆகும். பாயிண்ட் ஆட் ஆகும்போது என்னோடய வீடியோஸ் வந்து கொஞ்சம் மேலே வரும். கண்டிப்பாக எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நானும் கொஞ்சம் மேலே வர்றதுக்கு ட்ரை பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த திரி தான் வந்து நான் ஆன்லைனில் வாங்கியிருந்தேன். சரி இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றலான்னு இந்த நெய் தீபத்துக்கு போடலான்னு இந்த திரி பேக்கெட்டு வாங்கியிருந்தேன். நல்லா தான் இருக்குது. பஞ்சு திரி தான் இது. அதுக்கப்புறம் ட்ரை பண்ணி பார்த்தேன். கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை. இந்த திரி வாங்கிட்டோம் இல்லையா, அது தீர்ற வரைக்கும் நம்ம ஏற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த திரி தான் போட்டு விளக்கு ஏற்றிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் கடைசியாக வடபழனி முருகர் கோவிலுக்கும் போயிட்டு வந்துட்டேன். அந்த கிளிப்பிங்கை ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ.